10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. So, silvered lens. ஸோ இந்த சில்வர்டு லென்ஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, we can detailly study about lenses and mirrors separately. ஸோ லென்சஸ் தனியாக பார்த்துருப்போம், மிரர்ஸ் தனியாக பார்த்துருப்போம். ஸோ இந்த சில்வர்டு லென்சஸ் அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக். அதாவது ஒரு லென்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் மட்டும் we are giving the silver coating. ஸோ அப்போ சில்வர் கோட்டிங் கொடுக்குறப்ப ஸோ போத் அட் a time it will acting as a lens and mirror. ஒரே சேம் டைமில் it will act as a lens and also it will act as a mirror. ஸோ லென்ஸாகவும் ஆக்ட் ஆகும், மிரராகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இதான் நம்ம வந்து சில்வர்டு லென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So silvered lenses, which is nothing but if one of the surface of the lens is silvered from the outside, alla namba veching outside only, inside la kadiyad. If any one of the surface, if you are taking the lens, edo lens eduthukitte, so it's coated with the silvered from the outside of the lens only, not inside. Outside mattum dhaan enakku enna kadiyad appadina inside kadiyad, outside dhaan. So if one of the surface of the lens is silvered from outside, then such a lens is said to be silvered lens. இப்போ அந்த லென்ஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, சில்வர்டு லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு லென்ஸ் எடுத்துக்கிட்டு லென்ஸோட அவுட் சைடில் ஏதாவது ஒரு சைடு மட்டும் சில்வர்டாக கோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சில்வர் கோட்டட் அப்படின்னா சச் a lens is said to be silvered lenses அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு சில்வர்டு லென்ஸ் அப்படின்றது என்னென்னா, a silvered lens is a combination of a lens and mirror. அப்போ இந்த சில்வர்டு லென்ஸ் அப்படின்றது என்னென்னா, காம்பினேஷன்ஸ் ஆஃப் லென்ஸ் அண்ட் லென்ஸும் இருக்கும், மிரராக இருக்கும். But light entered from the transparent medium. So transparent medium அப்படின்னா where we are didn't coating with the silver. எந்த பக்கம் நம்ம சில்வர் கோட்டிங் கொடுக்கலையோ, ஸோ அந்த சர்ஃபேஸ் இது வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு நம்ம சொல்லுங்கள். சப்போஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் த லென்ஸ், ஸோ திஸ் இஸ் த ஃப்ரண்ட் சைடு, இது வந்து எனக்கு பேக் சைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். when the light entered through the front surface, so when the light entered through the front surface, அதாவது வந்து ஒரு transparent surfaceல enter ஆகி, so it is reflected, when it is hitting on the silvered surface, the reflection process takes place. ஸோ அப்போ லைட்டு வந்து இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய சில்வர் கோட் கொடுக்காத பக்கத்தில் ஃப்ரண்ட் சைடில் என்ட்ரு ஆகி when it hitting on the second surface, that is silvered surface, silver coated surfaceல வந்து எனக்கு ஹிட் ஆகிறப்ப it is undergoing the process of reflection. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஸோ when the light entered through the front surface and get reflected by the silver coated surface, அப்போ இது எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, சில்வர் கோட்டட் சர்ஃபேஸில் வந்து எனக்கு இது பண்ணிவிட்டு திரும்பி எனக்கு என்ன சார் ஆகுது அப்படின்னா, ரிஃப்ளெக்ட் ஆகி எனக்கு வருது. ஸோ ஹென்ஸ் இந்த ஃபைனலாக இந்த லைட் ட்ராவல்ஸ் 2 times through the lens. அப்போ இந்த லென்ஸில் வந்து லைட் வந்து எத்தனை டைம் வந்து எனக்கு ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னா, 2 times வந்து எனக்கு ட்ராவல் ஆகிருக்கு. இப்போ எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்குது, ஸோ இங்கேருந்து லைட் வந்து எனக்கு உள்ளே என்ன சார் ஆகுது அப்படின்னா என்ட்ராகி எனக்கு வந்து போயிட்டுருக்கு. திரும்பி எனக்கு என்ன சார் ஆகுது அப்படின்னா, இந்த சில்வரில் பட்டு திரும்பி எனக்கு ரிட்டன் பேக் ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல இன்சைட் த லென்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்போ இன்சைட் த லென்ஸில் எனக்கு போய் ஹிட் ஆகிறதுக்கு முன்னால் ஒன்று, தென் பிஃபோர் கிட்டிங் ஒன்ஸ், தென் ஆஃப்டர் கிட்டிங் ஒன்ஸ். ஸோ அப்போ டோட்டலி லைட் ட்ராவல்ஸ் 2 times இன்சைட் த லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்? ஒய்? பிகாஸ் ஆஃப் சில்வர் கோட்டிங். நீங்கள் சில்வர் கோட்டிங் வந்து எங்கே கொடுக்கல அப்படின்னா, வி டிடன்ட் கிவிங் த இன்சைட், பட் வி கிவ் அட் த அவுட் சைட். நம்ம எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவுட் சைடில் தான் கொடுத்துருக்கோம், எங்கே கொடுக்கல அப்படின்னா இன்சைடில் கொடுக்கல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக, ஸோ இந்த லென்ஸில், ஸோ இது வந்து எனக்கு ஒரு லென்ஸு அட்டன் டைமில் இட் வில் ஆக்ட் as a lens and mirror. எப்படின்னா, ஸோ இப்போ இது வந்து நார்மலாக கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ இப்போ இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் இந்த செகண்ட் சர்ஃபேஸ் மட்டும், ஸோ லெட் அஸ் கன்சிடர் செகண்ட் சர்ஃபேஸ் செப்பரேட்லி. ஸோ ஒரு செகண்ட் சர்ஃபேஸ் மட்டும் செப்பரேட்டாக இது பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் ஏ சில்வர் கோட்டட் அப்படின்னா இட் வில் ஆக்டிங் as a mirror. உங்களுக்கு மிரர் தான். இப்போ நம்ம நார்மலாக ஃபேஸ் நம்ம பார்க்குறோம், ஸோ அது பேக் சைடில் சில்வர் கோட்டட் இருக்கும். ஸோ இட் இஸ் செட் டு பி பிளைன் மிரர், ஏன்னா அது வந்து பிளைனாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை செட் டு பி பிளைன் மிரர் அப்படின்னு சொல்கிறோம். அதே நீங்கள் வந்து காரில், நம்ம 2 வீலரில், பஸ்ஸில் சைடு மிரர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதோட பேக் சைடில் எனக்கு சில்வர் கோட்டட் இருக்கும். அது கவரிங் வித் எனி மெட்டீரியல், ஏதாவது மெட்டீரியல் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சச் ஏ மெட்டீரியல் இட் வில் ஆக்டிங் as a mirror. நீங்கள் இந்த லென்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, ஸோ காமனாக இட் இஸ் செட் டு பி லென்ஸ், பட் லெட் அஸ் இஃப் வி கன்சிடர் செகண்ட் சர்ஃபேஸ் அலோன் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் சில்வர் கோட்டட். அப்போ சில்வர் கோட்டட் அப்படின்னா இட் வில் ஆக்டிங் as a mirror.
ஸோ அப்போ இது வந்து எனக்கு என்ன மிரராக எனக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னா கான்கேவ் மிரராக எனக்கு ஆக்ட் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா a silvered lens is nothing but it is the combinations of lens and mirror. டோட்டலாக எடுக்கிறப்ப it is a lens when if you are taking the second surface alone, ரெண்டாவது சர்ஃபேஸ் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்தீங்க அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்கிறோம். ஒய் பிகாஸ் ஆஃப் இன் பிகைண்ட் த மிரர் அதோட பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா அதோட பேக் சைடில் எனக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா சில்வர் கோட்டிங் இருக்கும். ஸோ அப்போ சில்வர் கோட்டிங் இருந்துச்சு அப்படின்னாவே பேக் சைடில் சில்வர் கோட்டிங் இருந்துச்சு அப்படின்னாவே அதாவது வந்து நாட் டிரான்ஸ்பரண்ட் வந்து உங்களுக்கு லைட் வந்து எனக்கு டிரான்ஸ்மிட் ஆகலை, த ரீஃப்ராக்ஷன் டிடன்ட் டேக்ஸ் பிளேஸ், ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் நடக்குது, ரீஃப்ராக்ஷன் நடக்கலை அப்படின்னா சச் ஏ சர்ஃபேஸ் இஸ் செட் டு பி மிரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து எனக்கு என்ன சார் ஆகிடும் அப்படின்னா மிரர் எனக்கு ஆயிடும். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் த டோட்டல் பவர் ஆஃப் த சில்வர்டு லென்ஸ், அப்போ டோட்டல் பவர் ஆஃப் த சில்வர்டு லென்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் த டோட்டல் பவர் ஆஃப் த சில்வர்டு லென்ஸ் அப்படின்னா P is equal to P1. ஸோ P1 அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா பவர் ஆஃப் த லென்ஸ். ஸோ லைட் வந்து எனக்கு உள்ள ஃபஸ்ட்டு எனக்கு இங்கேருந்து இந்த இடத்துல போய் என்ட்ரு ஆகிற வரைக்கும் இருக்கிற பவர். தென் வென் இட் கிட்டிங் ஆன் த செகண்ட் சர்ஃபேஸ், I hope you already know second surface is nothing but mirror, concave mirror. So plus power of the mirror plus when it after hitting the second surface the reflection process takes place. So it return back to the principal axis. அப்போ principal axis எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அதோட பவர் வந்து எனக்கு என்ன அப்படின்னா P1. இந்த P1 இந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பவர் ரெண்டுமே ஈக்குவல். ஒய் பிகாஸ் ஆஃப் போத் இட் வில் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த லென்ஸ் ஒன்லி. இந்த நடுவில் இருக்கிற PM மட்டும்தான் இது வந்து எப்போ சார் நடக்கும் அப்படின்னா when it happens means it will when the light rays hitting on the second surface alone, செகண்ட் சர்ஃபேஸில் மட்டும் இருக்கிற பவர் வந்து இது. அப்போ டோட்டல் பவர் வேணும் அப்படின்னா லைட் லென்ஸுக்குள்ளே என்ட்ராகி போகிற ஒரு பவர் P1 ப்ளஸ் அந்த மிரரில் கிட்ட ஆகிறப்ப இருக்கிற பவர் PM, திரும்பி ரிட்டர்ன் பேக் ஆகக்கூடிய ரிஃப்ளெக்ஷனால ரிட்டர்ன் பேக் ஆகக்கூடிய பவர் வந்து எனக்கு என்னென்னா P1. ஸோ ஹியர் 2 times P1 இருக்குது. அப்போ டோட்டல் பவர்ஸ் ஈக்குவல் டு 2P1 ப்ளஸ் எனக்கு என்ன சார்னா PM. ஸோ அப்போ 2P1 அப்படின்றது எனக்கு என்னென்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்த லைட் ட்ராவல் 2 times த்ரூ த லென்ஸ். அப்போ P is equal to 2P1 2 டைம்ஸ்ன்றதுனால ப்ளஸ் வந்து when it hitting on the second surface அது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா மிரர். ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பவர் ஆஃப் த மிரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு லென்ஸ் நம்ம எடுக்கிறப்ப நீங்கள் வந்து இது வரைக்கும் செப்பரேட்டாக நீங்கள் பார்த்துக்கிறப்ப லென்ஸ் தனியாக பார்த்துருப்பீங்க, மிரர் தனியாக பார்த்துருப்பீங்க, மிரர் தனியாக பார்த்துருப்போம். எப்போ வந்து ஒரு லென்ஸில் சில்வர் கோட் பண்ணுறோமோ அப்போ வந்து இட் வில் ஆக்டிங் எஸ் சேம் டைமில் இட் வில் ஆக்டிங் லென்ஸ் ப்ளஸ் மிரர், லென்ஸாகவும் ஆக்ட் ஆகும் மிரராகவும் ஆக்ட் ஆகும். டோட்டலாக எடுக்கிறப்ப அது லென்ஸு செகண்ட் சர்ஃபேஸ் அலோன் நீங்கள் சில்வர் கோட்டிங், அதாவது நீங்கள் நல்லா நான் வச்சுங்க மிரர்னால் என்ன எனி சர்ஃபேஸ் எனி கிளாஸ் சர்ஃபேஸ் வித் பேக் சைட் கோட்டை ஒரு சில்வர் கோட்டட் இருந்துச்சு அப்படின்னாவே அதுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மிரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ டோட்டல் பவருக்கு P1 ப்ளஸ் எனக்கு என்ன சார்னா PM ப்ளஸ் P1. இந்த P1 அப்படின்றது 2 times ஆஃப் லைட் ட்ராவல்ஸ் இன் த லென்ஸ் த்ரூ த லென்ஸ். ஸோ PM அப்படின்றது when the light rays hitting on the mirror. ஸோ அப்போ P is equal to 2P1 ப்ளஸ் எனக்கு என்ன சார்னா PM. ஸோ இந்த P is nothing but the total power of the silvered lens. ஸோ டோட்டல் பவர் ஆஃப் த சில்வர்டு லென்ஸ் அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா காம்பினேஷன்ஸ் ஆஃப் லென்ஸ் அண்ட் மிரர். அப்போ இந்த 2P1 அப்படின்றது பவர் ஆஃப் த லென்ஸ், இந்த PM அப்படின்றது பவர் ஆஃப் த மிரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ P1 which is nothing but power of the lens, PM which is nothing but power of the mirror அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பவர் லென்ஸ் நம்ம எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து எதுக்கெல்லாம் பவர் பாசிட்டிவ் எதுக்கெல்லாம் பவர் நெகட்டிவ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ P1 அப்படின்றது பவர் ஆஃப் த லென்ஸ் அண்ட் PM is the power of the mirror. But we know that the power of the lens is reciprocal of its focal length. பவருக்கு லென்ஸோட பவர் உங்களுக்கு தெரியும், பவர்ஸ் ஈக்குவல் டு 1/f. You already know, last class we can detail study about the power. ஸோ பவருக்கு உண்டான ஃபார்முலா என்னன்னா 1/f. இது வந்து only for the lens. Suppose if you go for the mirror means powers equal to 1/-f. லென்ஸுக்கு வந்து பவர் P is equal to 1/f. மிரருக்கு போனீங்க அப்படின்னா P is equal to 1/-f அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னென்னா ஆக்சுவலி the power of the lens is reciprocal of its focal length, but the power of the mirror is negative of the reciprocal of its focal length. P is equal to 1/f னா லென்ஸ், P is equal to 1/-f அப்படின்னா மிரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ why? Because of the concave mirror which having the negative focal length. So negative focal length, but it will acting as a converging mirror with a positive power. அப்போ concave mirror அப்படின்றது எனக்கு என்னென்னா it having the negative focal length but positive power.
it will acting as yet it will having the converging property அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஏன்னா இங்கே இருக்கிறது நம்மளுக்கு என்ன மிரர் அப்படின்னா கான்கேவ் மிரர் தான். இந்த சில்வர்டு சர்ஃபேஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில்வர்டு சர்ஃபேஸ் which is nothing but இது வந்து எனக்கு என்னென்னா ஒரு கான்கேவ் மிரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது இந்த சில்வர்டு சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஒரு கான்கேவ் மிரர் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி ரைட். இப்போ வந்து என்னென்னா நீங்கள் இப்போ இந்த வேல்யூ எல்லாம் P is equal to 2P1 PM அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ P1 அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா P1 அப்படின்றது பவர் ஆஃப் த லென்ஸ், இது வந்து பவர் ஆஃப் த மிரர், இதோட வேல்யூலாம் எடுத்துக்கணும். ஸோ இப்போ P is equal to 1/-f. சார் இப்போ தான் நான் சொன்னேன் பவர் is equal to 1/f அப்படின்றது ஃபார் லென்ஸ், பவர் is equal to 1/-f அப்படின்றது ஃபார் மிரர். ஸோ இப்போ இந்த டோட்டல் பவர் அப்படின்றது P is equal to 1/-f அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அப்போ டோட்டல் சிஸ்டம் வந்து எனக்கு என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா மிரர். அப்போ சில்வர்டு லென்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ மாடிஃபைடு மிரர். நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த இடத்துல ஹவு வி கேன் ரிட்டர்ன் P is equal to -1/f. ஏன்னா இதுதான் டோட்டல் குவான்டிட்டி, இதுதான் வந்து we are going to calculate total power of the silvered lens. But before we calculating the total power of the silvered lens, simply we can set to be it will acting as a mirror. So how it is said to be, how we are going to set to be silvered lens it will acting as a mirror means, so silvered lens is nothing but it is a modified mirror. So அப்போ silvered lens அப்படின்றது என்னன்னா it is not a lens, it is a modified mirror அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ silvered lens அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா modified mirror அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ P is equal to 1/-f. Why? Because of P is nothing but P னா எனக்கு என்னது power of the silvered lens. So here the power of the silvered lens அப்படின்றது which is nothing but modified mirror. அப்போ மிரர் அப்படின்றப்ப ஃபோக்கல் லென்த் வந்து மைனஸில் இருக்கும். அப்போ P is equal to 1/-f. P1 அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா லென்ஸு. ஸோ ஆல்ரெடி நோ லென்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் 1/f1. ஸோ இது வந்து எனக்கு என்னென்னா PM. ஸோ PM is equal to எனக்கு என்னென்னா 1/ எனக்கு என்னென்னா -fm. ஏன் அப்படின்னா இது வந்து மிரர், இது வந்து லென்ஸுக்கு ப்ளஸ்ஸு மிரருக்கு வந்து மைனஸ். ஆனால் நீங்கள் டோட்டல் வந்து ஏன் மைனஸ்னு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கன்க்ளூட் பண்ணிட்டீங்க சில்வர்டு லென்ஸ் அப்படின்றது மாடிஃபைடு மிரர். அப்போ மாடிஃபைடு மிரர் அப்படின்னா இந்த Pங்கிறது டோட்டல் பவர் ஆஃப் த சில்வர்டு லென்ஸ் தானே. அப்போ இந்த பவருக்கு பதிலாக இது மாடிஃபைடு மிரர்னா P is equal to 1/-f. அப்போ இந்த Pயோட வேல்யூ P1 PMோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ P is equal to 2P1 PMல Pக்கு பதிலாக 1/-f is equal to 2 into P1க்கு பதிலாக 1/f1. அப்போ 2/f1 வரும் ப்ளஸ் 1/ இது என்னன்னா -(fm). இது வந்து என்ன மிரர் ஹேவிங் த நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த், லென்ஸ் ஹேவிங் த பாசிட்டிவ் ஃபோக்கல் லென்த். அப்போ இந்த டோட்டல் சிஸ்டம் ஸோ டோட்டல்டு சில்வர்டு லென்ஸ் அப்படின்றது எனக்கு என்னென்னா இட் வில் ஆக்டிங் எஸ் ஏ மாடிஃபைடு மிரர். ஸோ தட்ஸ் வை வி ஆர் ஹேவிங் த நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த். அதனால தான் இதோட ஃபோக்கல் லென்த் வந்து எதில் இருக்குது அப்படின்னா நெகட்டிவில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து ஒரு சில்வர்டு லென்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்ப சில்வர்டு லென்ஸ் அப்படின்றது விச் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த மாடிஃபைடு மிரர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ we already know the mirror equation. ஸோ நம்மளுக்கு மிரர் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா மிரர் ஈக்குவேஷனில் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னென்னா U அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வந்து U அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா -v. ஸோ பை மிரர் ஈக்குவேஷன், ஸோ அப்போ இந்த மிரர் ஈக்குவேஷனில் ஸோ 1/v ப்ளஸ் 1/u is equal to எனக்கு என்னென்னா 1/f. இதான் வந்து எனக்கு என்னென்னா பை மிரர் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் சைன் கன்வென்ஷன் போடுறப்ப இந்த மிரர் ஈக்குவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா சில்வர்டு லென்ஸ் அப்படின்றது மாடிஃபைடு மிரர் தான். அப்போ மாடிஃபைடு மிரர் அப்படின்றது இதான மிரர் ஈக்குவேஷன். அப்போ we can follow these two equations. எந்த ஈக்குவேஷன் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸும் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த மிரரும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா we can use this formula. Suppose if they are giving object distance and image distance அப்படின்னா we can use this formula. So since the silvered lens is nothing but it is a modified mirror. அப்போ silvered lens அப்படின்றது எனக்கு என்னென்னா மாடிஃபைடு மிரர். ஸோ அப்போ நீங்கள் ஒரு டைம் ரீகால் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர்டு லென்ஸ் அப்படின்றது எனக்கு என்னென்னா காம்பினேஷன்ஸ் ஆஃப் லென்ஸ் ப்ளஸ் மிரர். இதில் லென்ஸும் இருக்கும் மிரரும் இருக்கும். நீங்கள் வந்து எந்த பக்கம் சில்வர் கோட்டிங் கொடுத்துக்கிறீங்களோ அந்த பக்கம் மட்டும் எனக்கு மிரராக ஆக்ட் ஆகும். இதில் வந்து எனக்கு லைட் வந்து எத்தனை டைம் ட்ராவல் ஆகும் அப்படின்னா 2 times வந்து எனக்கு ட்ராவல் ஆகும். ஒன்ஸ் வந்து லைட்டு போய் ஹிட் ஆக போகிறப்போ ஒரு டைம் வந்து எனக்கு போய் இன்ஸ்டன்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இங்கே போய் ஹிட் ஆகிறப்ப திரும்பி எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வரப்போ திரும்பி வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகி வரப்போ திரும்பி எனக்கு என்ன சார் அப்படின்னா அந்த மிரரில் இதாகிறப்ப அப்போ டோட்டல் பவர் ஈக்குவல் டு ஒன்ஸ் ஹிட் ஆகிறதுக்கு முன்னால் ஹிட் ஆகிறப்ப இருக்கக்கூடிய பவர் மிரரில் அந்த மிரர் தென் வந்து ரிட்டர்ன் பேக் ஆகிற ரிஃப்ளெக்ஷன் ப்ராசஸ். அப்போ 2P1 + PM அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பவர் ஆஃப் த லென்ஸ் நீங்கள் பவர் ஆஃப் த மிரர் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பவர் ஆஃப் த லென்ஸ் அப்படின்னா P is equal to 1/f. இதே பவர் ஆஃப் த மிரர்னா P is equal to 1/-f. ஃபோக்கல் லென்த் வந்து ப்ளஸில் இருந்துச்சுன்னா லென்ஸு,
ஃபோக்கல் லென்த் வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கு என்னென்னா மிரர். ஸோ இப்போ இதோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 2p1 2pm. ஆனால் இந்த p அப்படின்றது பவர் ஆஃப் த சில்வர்டு லென்ஸ். ஆனால் நான் ஆன்சரே கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன் 1/-fன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ 1/-f அப்படின்றது எனக்கு என்னது மிரர். அப்போ சில்வர்டு லென்ஸோட வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்து மிரரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மை. சில்வர்டு லென்ஸ் அப்படின்றது எனக்கு என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஏ மாடிஃபைடு மிரர். அதனால தான் நம்ம இந்த இடத்துல என்ன எழுதிட்டோம்னா p = 1/-fன்னு எழுதிட்டோம். ஸோ அப்போ 1/-f = 2/f1. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் லைட் வந்து இதில் ட்ராவல் ஆகும் அப்படின்னா லென்ஸில் f1 ப்ளஸ் எனக்கு என்னென்னா 1/-fm. ஏன்னா இது வந்து எனக்கு என்ன மிரர்னா கான்கேவ் மிரர். ஸோ மிரர் ஹேவிங் த நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக இப்போ சில்வர் லென்ஸ் இஸ் ஏ மாடிஃபைடு மிரர். அப்போ அது வந்து ஒரு மிரர் தான். அப்போ மிரருக்கு ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா? we already know இது பை மிரர் ஈக்குவேஷன் 1/v + 1/u = 1/f அப்படின்னா we can use this formula also. why? because of both சில்வர் லென்ஸ் அப்படின்னாலும் மிரர் அப்படின்னாலும் both which are the same. ரெண்டுமே எனக்கு என்ன அப்படின்னா சேம் தான். ஸோ அப்போ வந்து எனக்கு என்னன்னா இங்கே வந்து சப்போஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் இமேஜ் டிஸ்டன்ஸும் கொடுத்தாங்கன்னா we can use this formula. ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸும் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த மிரரும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து எனக்கு என்னென்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ சின்ஸ் சில்வர் லென்ஸ் இஸ் நத்திங் பட் மாடிஃபைடு மிரர். ஸோ தென் எக்ஸாம்பிள் 6.18. ஸோ ஒன்றும் இல்லை, see the diagram. ஒரு லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்ஸோட சென்டர் பாயிண்ட் வந்து எனக்கு போல். ஸோ இது இந்த சர்ஃபேஸோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து C1. சில்வர்டு கோட்டோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து C1. இது வந்து ஃப்ரண்ட் சர்ஃபேஸோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து C2. ஸோ இது வந்து R1, இது வந்து R2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இங்கே வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ அப்போ இங்கே ஏபின்னு இருக்குது. இதான் வந்து ஆப்ஜெக்ட் OS which is nothing but ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து போகக்கூடிய லைட் வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா when it hitting on the A and B on the lenses, அந்த A லென்சஸில் it will hitting on the points of A and B in the lens. லென்ஸில் இருக்கிற A and B இருக்கிற பாயிண்டில் கிட் பண்ணி திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப எனக்கு இமேஜ் வந்து ஆப்ஜெக்டை வந்து இமேஜ் வந்து எங்கே கிடைக்கணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல கிடைக்கணும் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் என்ன, இதுதான் நம்மளோட கொஸ்டின். அதாவது என்னென்னா ஸோ நான் வந்து இங்கே ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். இது வந்து சில்வர்டு லென்ஸ் இருக்குது. அப்போ சில்வர்டு லென்ஸ் அப்படின்னாவே ரீஃப்ராக்ஷன் நடக்காது, ரிஃப்ளெக்ஷன் மட்டும் தான் நடக்கும். நீங்கள் முன்னெல்லாம் பார்த்துருப்பீங்க காம்பினேஷன்ஸ் ஆஃப் லென்சஸ் இன் கான்டாக்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சார் ஆகும் அப்படின்னா லைட்டு வந்து எனக்கு ரீஃப்ராக்ட் ஆகி போகும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா லைட்டு வந்து எனக்கு ரீஃப்ராக்ஷன் ஆகாது. ஏன்னா சில்வர் கோட்டிங் இருக்கிறதுனால ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் எனக்கு நடக்கும். ஸோ அப்போ ரிஃப்ளெக்ஷன் மட்டும் எனக்கு நடக்கிறப்ப எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா P அப்படின்றது எனக்கு என்ன சார்னா போல். இந்த இடத்துல R1 R2 அப்படின்றது ரெண்டு இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ரெண்டு சர்ஃபேஸோட எனக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா the refractive index of the material they are given n = 1.5. then radius of the curvature R1 = 30 cm they are giving. then R2 = -30 cm இதுவும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏன் ப்ளஸில் எடுத்திருக்கோம், இது வந்து மைனஸில் எடுத்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அது ஆக்சுவலி சைன் கன்வென்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா கான்கேவா கான்வெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒன்றுக்கு வந்து ப்ளஸ், ஒன்றுக்கு வந்து மைனஸ். ஸோ அதை வந்து ஒன்றுக்கு வந்து 30 cm, R1 வந்து 30 cm, R2 வந்து -30 cm அப்படின்னு போட்டுக்கிறீங்க. ஏன் அப்படின்னா இது வந்து கன்வெர்ஜிங் லென்ஸ், இது வந்து டைவர்ஜிங் லென்ஸ். இது வந்து கன்வெர்ஜிங் சைடு, இது வந்து டைவர்ஜிங் சைடு. ஸோ பை லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா ஐ ஹோப் யூ ஆல்ரெடி நோ. தென் 1/f1 = n-1. ஸோ 1/r1 - 1/r2. ஸோ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1.5 - 1. இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் என்னுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா 1.5 - 1 இப்போ 0.5. ஸோ 1/r1க்கு வந்து 30, R2க்கு -1/r2க்கு பதிலாக -30. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இதை சால்வ் பண்ணுறப்ப f1 = எனக்கு வந்து 30 cm வரும். 30 cm அப்படின்றது which is nothing but 0.3 மீட்டர். ஸோ இதை வந்து நம்ம 0.3 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு f1 கண்டுபிடிச்சிங்க. f1 அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா which is nothing but f1 அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ FM அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் த மிரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் we are going to calculate the focal length of the mirror. ஸோ நான் வந்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் த மிரரை தான் நான் கால்குலேட் பண்ணணும். அப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் த மிரருக்கு எனக்கு என்ன ஃபார்ம்லானா f = r/2. ஸோ இப்போ மிரர் அப்படின்றது R1 R2 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி ரைட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த மிரர் FM = R2/2. ஸோ இப்போ R2/2னா ஐ ஹோப் யூ நோ அந்த வேல்யூ தெரியும், R2ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ FM = இன்ஸ்டெட் ஆஃப் R2க்கு பதிலாக -30/2. ஸோ -30/2 -15 cm. ஸோ -15 cm அப்படின்னா 0.15 மீட்டர். அப்போ இது வந்து FM அப்படின்றது என்னென்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் த மிரர். F1 அப்படின்றது எனக்கு என்னென்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ். ஸோ அப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் வந்து 0.3 மீட்டர்.
ஃபோக்கல் லென்த் ஆஃப் த மிரர் வந்து -0.15 மீட்டர். ஸோ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் த சில்வர்டு லென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் த சில்வர்டு லென்ஸ் கண்டுபிடிக்க என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, ஃபோக்கல் லென்த் ஆஃப் த சில்வர்டு லென்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/-f = 2/f1 ப்ளஸ் எனக்கு என்னென்னா 1/-fm இதுதான் ஃபார்முலா. இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 இன்ஸ்டெட் ஆஃப் f1க்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னா, ஸோ f1 = 0.3 மீட்டர்னு இருக்குது. நீங்கள் வந்து 30 சென்டிமீட்டர்னு வச்சுங்க. அதே போல் எஃப்எம்முக்கு வந்து இங்கே வந்து எனக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா -fm இருக்கும். ஸோ அப்போ மைனஸ் இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு என்னவா மாறிடும்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். எங்கள் ஃபார்முலாவில் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1/15 சென்டிமீட்டர், சென்டிமீட்டரில் போத் சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ இது நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப எனக்கு என்ன சார் வரும் அப்படின்னா, எல்சிஎம் வந்து 30 எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து 2 இருக்கும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ 2 இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே ஒரு 2 வரும். ஸோ 4/30 அதை அடிச்சிங்க அப்படின்னா 2/15 அப்படின்னு எனக்கு வரும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2/15 which is nothing but 1/7.5. அப்போ 1/-f = 1/7.5னா f = -7.5 சென்டிமீட்டர். ஸோ அப்போ -1 சென்டிமீட்டர் இஸ் நத்திங் பட் 0.075 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த சில்வர்டு லென்ஸ் விச் இஸ் நத்திங் பட் மிரர். இது வந்து மிரர். அதனால தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து எதில் வந்திருக்குன்னா ஃபோக்கல் லென்த் வந்து மைனஸில் வந்திருக்கு. லென்ஸ்னால் ப்ளஸில் தான் வரும். ஸோ வந்து இங்கே வந்து ஆன்சர் வந்து மைனஸில் வந்திருக்கு. அப்போ டோட்டலாக அந்த சில்வர்டு லென்ஸோட சிஸ்டம் வந்து டோட்டல் சிஸ்டம் அப்படின்றது விச் இஸ் ஈக்குவல் டு மிரர். அது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மிரருக்கு தான் இதுக்கு எக்ஸாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஸோ அப்போ இது வந்து எனக்கு என்னென்னா மைனஸில் வந்திருக்கு. அப்போ வந்து இட் வில் ஆக்டிங் ஏஸ் ஏ கான்கேவ் மிரர். அப்போ இங்கே வந்து கான்கேவ் மிரர் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் எங்கே சார் இருக்கும் அப்படின்னா இட் வில் ஆக்டிங் அந்த ஃபோக்கல் லென்த் இஸ் வுட் லை இன் த லெஃப்ட் சைட். ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் தான் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா கான்கேவ் மிரர்னா லெஃப்ட் சைடில் தான் இருக்கும் ஃபோக்கல் லென்த். சரி ரைட். இப்போ பவர் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ வந்து பவர் = 2p1 + pm. இது வந்து p அப்படின்றது பவர் ஆஃப் த சில்வர்டு லென்ஸ், p1 அப்படின்றது பவர் ஆஃப் த லென்ஸ். இது வந்து பிங்கிறது சில்வர்டு லென்ஸ், இது வந்து p1 அப்படின்றது லென்ஸுக்கு, pm அப்படின்றது மிரருக்கு. அப்போ 2/f1 + 1/fm. இது அப்படியே பவருக்கு பதிலாக அப்படியே சால்வ் பண்ணுங்கள். 2/f1ஓட வேல்யூ எவ்வளோ சார் அப்படின்னா 0.3. இது வந்து -0.15 சால்வ் பண்ணிங்கன்னா 4/0.3 13.33 டயாப்டர் அப்படின்னு வரும். ஸோ அப்போ பவர் வந்து எதில் வந்திருக்குன்னா பாசிட்டிவில் வந்திருக்கு. அப்போ பவர் வந்து பாசிட்டிவ்னா கன்வர்ஜிங் சிஸ்டம். ஸோ அப்போ எப்போவுமே சில்வர்டு லென்ஸ் அப்படின்றது மாடிஃபைடு மிரர். அந்த மிரர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் ஹேவிங் த நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த் பட் இட் வில் ஹேவிங் த பாசிட்டிவ் பவர். பாசிட்டிவ் பவர் அப்படின்னா இட் வில் ஆக்டிங் எஸ் ஏ கன்வர்ஜிங் சிஸ்டம். அதான் இந்த சம்லேயே நம்ம சால்வ் பண்ணிக்கிறோம். தியரியில் நம்ம சொன்னதை விச் இஸ் ப்ரூவ்டு பை த சம். இட் ஹேவிங் த நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த். ஆனால் பவர் வந்து எனக்கு எதில் இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அதனால் அந்த சிஸ்டம் வந்து எனக்கு என்ன சிஸ்டமாக ஆக்ட் ஆகும் அப்படின்னா கன்வர்ஜிங் சிஸ்டமாக எனக்கு ஆக்ட் ஆகும்.